மகாநதி சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு பேசாம, காவேரி பார்த்த மாப்பிள்ளை கிட்ட போய் உண்மையெல்லாம் சொன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க காவேரி பார்த்த மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு, காவேரிய எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாம என் பையனுக்கும், உங்க பொண்ணுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன கல்யாணத்த சீக்கிரமாவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யாருமே எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு, மாப்பிள்ளையோட அப்பா, "என்னங்க நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்க காவேரி இருந்துகிட்டு, "அது எப்படி பேசுவாங்க? அவங்களுக்கு தான் அந்த கல்யாணமே துப்பற பிடிக்கலையே" அப்படின்ட்டு மனசுக்குள்ள சொல்லிட்டு, "இல்ல, இல்ல அம்மாவுக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷம். சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டு எதுவுமே பேசாம எல்லாரும் இருக்கிறாங்க" அப்படின்னு காவேரி சமாளிக்கிறாங்க. அந்த நேரத்துல சரிம்மா, மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு, "சரி தேதிய நீங்க குறிக்கிறீங்களா? நாங்க குறிக்கட்டுமா?" அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் எதுவும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே காவேரி, "நீங்களே ஒரு தேதிய முடிவு பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு சொன்னதும், "சரிம்மா, வர வர வாரத்திலேயே நம்ம நிச்சயதார்த்தத்த வச்சுக்கலாம். அடுத்து அடுத்த முகூர்த்தத்தில கல்யாணம் வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாங்க. உடனேவும் இங்க காவேரி, சம்மதங்க. அப்படியே வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், சாரதா அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனேவும் இங்க மாப்பிள்ளையோட அப்பா, "சரிங்க, வர்றோம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன்ல பேசலாம்" அப்படின்ட்டு கிளம்புறாங்க. உடனேவும் இங்க மாப்பிள்ளையும் இருந்துட்டு, "காவேரி, வர்றோம் காவேரி" அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்டயும் பாய் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கங்கா, யமுனா எரிச்சல் படுறாங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளைய கண்டுட்டாளாம். பாவம் விஜய். இத பார்த்தா அவர் மனசு எவ்வளோ காயப்படும். இதெல்லாம் இவளுக்கு தெரிய மாட்டேங்குதே! இவகிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னும் நமக்கும் தெரியலையே! அப்படின்ட்டு இங்க கங்காவும், யமுனாவும் ரொம்ப கடுப்போட இருந்துகிட்டு இருக்காங்க. "நீ என்னுடைய அம்மா தானம்மா! எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏம்மா இப்படியெல்லாம் நடந்துக்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறம்மா. ஏம்மா இப்படி பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விட இன்னொருத்தவங்க உங்களுக்கு முக்கியமா தெரியுது. அது எதனாலன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னதான் காரணம்?" அப்படின்ட்டு இங்க காவேரி கேட்குறாங்க. உடனே இங்க சாரதா இருந்துட்டு, "அது குழந்தை பாவம்டி. அந்த குழந்தைய விட்டுட்டு நீ பாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவல்ல" அப்படின்னு சாரதா வந்து காவேரிய திட்டுறாங்க. உடனே இங்க காவேரி இருந்துகிட்டு, "இதுக்கு முன்னாடி அந்த குழந்தையே எனக்கு தெரியாது. இங்க வந்து வேலை பார்க்கும்போது தானே அந்த குழந்தை எனக்கு தெரியும். அம்மும் இல்லாம எனக்கும் வருத்தமா தாம்மா இருக்கு. அதுக்காக அவங்க அப்பாவ மீறி என்னால அம்முவ பார்க்க முடியுமா? அவங்க அப்பா இனிமேல் அம்முவ என்ன பார்க்க விடவும் மாட்டாங்க. அப்புறம் அதுக்கு எதுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கைய நான் பார்க்க வேண்டாமா?" அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "அப்புறம் எதுக்குடி அம்மான்னு அந்த குழந்தை மனசுல ஆசைய வார்த்த? அப்படி நீ பண்ணாம இருந்தா அந்த குழந்தை பாட்டுல இருந்துக்குமே" அப்படின்ட்டு காவேரிய பார்த்து கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு நானு எப்பவுமே ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன். ஆனா அத நீங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அதான் நான் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன்ல. அப்புறம் நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்கல்ல, கேட்டீங்கல்ல. சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிடுவேன் அப்படின்ட்டு காவேரி வந்து இங்க சாரதா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சாரதா, "இவ என்னடி ஒண்ணும் புரிஞ்சுக்காம இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா" அப்படிங்கிறாங்க. நிவின் வந்துட்டு, "பார்த்துக்கலாம் அத்த. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு நிவின் வந்து சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜய் இருந்துகிட்டு, காவேரி இப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு காவேரி நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நிவின் விஜய்க்கு கால் பண்றாங்க. "விஜய், நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க விஜய். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் இத பத்தி. அ உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தலாம் நான் சொல்றேன்" அப்படின்ட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "அதெல்லாம் வேண்டாம். என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். நீங்க போய் காவேரி உங்களையும் கோவமா நடந்துக்கிட்டான்னா நல்லா இருக்காது. வேண்டாம் நிவின்" அப்படின்ட்டு விஜய் வந்து ஃபோன வச்சுடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தாத்தா கிட்ட, "இங்க பாருங்க தாத்தா, எனக்கு அம்முவ வேற ஸ்கூல்ல சேர்த்து விடலான்னு தோணுது தாத்தா. அதுவும் இல்லாம நாமளும் வேற எங்கேயாவது போயிடுவோம். இங்க இருந்தோம்னா சாரதா அத்தைக்கும், காவேரிக்கும் நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு இங்க வருவாங்க. எனக்கு கோவம் வந்து நான் அவங்கள ஏதாவது பேசிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குது. அதனால நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம்" அப்படின்ட்டு விஜயும் முடிவு பண்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "என்னடா விஜய், அம்மு காவேரி தேட மாட்டாளா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே விஜய், "இல்ல தாத்தா, காவேரி அம்முவும் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. காவேரி வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா, அப்புறம் அம்முவோட நிலைமை என்ன ஆகுறது தாத்தா? அதுக்கு முன்னாடி நம்ம அம்முவ வேற ஸ்கூல்ல சேர்க்கறது தான் நல்லது" அப்படின்ட்டு இங்க தாத்தாவும், விஜயும் பேசிக்கிட்டு இருக்கத அம்மு கேட்குறாங்க. உடனேவும் விஜய் கிட்ட போயிட்டு, "அப்பா, என்னப்பா என்ன வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே, "ஆமாண்டா. அந்த ஸ்கூலுக்கு இனிமேல் நீ போக வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. உடனே அம்மு, "நான் வேற ஸ்கூலுக்கு போய் படிக்க மாட்டேன்" அப்படின்ட்டு அடம் பிடிச்சுட்டு இருக்காங்க. "அப்பா சொன்னத நீ கேட்கணும். அப்பா சொல்றது தான் நீ கேட்டு ஆகணும்" அப்படின்ட்டு விஜய் வந்து அந்த குழந்தைகிட்ட சொன்னதும் அம்மு அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மு அழுதுகிட்டு இருந்தா, அடுத்து சமாதானம் ஆயிடுவேன்னு விஜய் அமைதியா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சரி, அம்முக்கு ஸ்கூல்லாம் விஜய் வந்து பார்த்துடுறாங்க. ஸ்கூல்ல பேசிடுறாங்க. காவேரி ஸ்கூலுக்கு போய் அங்க டிசியும் வந்து இங்க விஜய் வந்து வாங்கிடுறாங்க, அம்முக்கான டிசிய. அம்முவோட டிசிய வாங்கிட்டு போனத காவேரி பிரின்சிபல் மூலமா கேள்விப்படுறாங்க. உடனேவும் காவேரி இங்க வீட்ல வந்து சொல்றாங்க சாரதா கிட்ட, "அம்மா, அம்முவோட டிசிய அவங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டாங்க. அம்மு என்கிட்ட பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அம்முவ வேற ஸ்கூல்ல சேர்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாம அவங்களும் வேற ஊருக்கு போறாங்களாமா அப்படின்ட்டு காவேரி இங்க சாரதா கிட்ட
கிட்ட சொன்னதும், சாரதா "எல்லாம் உன்னால தான்டி, எல்லாம் உன்னால தான்" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி "நான் என்னம்மா பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி என்ன சொல்ற?" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. "நீ அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, அம்மு உன்கிட்ட பேசுவா. அவங்களும் வேற ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி ஊனா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அப்பன்னா அப்படி யாரு தான் அவங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்க உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா தோணுது? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே இங்க நர்மதா, "அக்கா அவரு உன்னுடைய ஹஸ்பண்ட்க்கா" அப்படின்னு நர்மதா போட்டு உடைச்சிடுறாங்க. உடனே காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. "என்னடி சொல்ற?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே நர்மதா இருந்துட்டு, "ஆமாக்கா அதுதான் உண்மை. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல, உனக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை இருந்தது எல்லாத்தையும் நீ மறந்துட்டக்கா. அத உன்கிட்ட சொன்னா உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம்" அப்படின்னு நர்மதா சொல்றாங்க. உடனே காவேரி, "என்னடி இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சுட்டு சாதாரணமா சொல்றீங்க?" அப்படின்ட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நர்மதா, இல்லக்கா உனக்கு ஏதாவது ஆயிடும்னு தான் எல்லாருமே மறைச்சிட்டோம்" அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்றது உண்மைதானா? அவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது என்கிட்ட கதை சொல்லலையே அப்படின்ட்டு இங்க காவேரி கேட்குறாங்க. உடனேவும், "இல்லக்கா நான் சொல்றது உண்மைதான்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நர்மதா சொன்னதும், "இத ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏன் சொல்லாம எல்லாரும் மறைச்சிட்டீங்க?" அப்படின்ட்டு இங்க காவேரி வந்து கேட்குறாங்க. உடனே நர்மதா இருந்துட்டு, "அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா. நான் உன்கிட்ட அப்பவே சொல்லலாம்னு சொன்னேன். ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லி தான் எல்லாரும் மறைச்சிட்டாங்க. மாமாவும் அதுக்காக தான் உன்கிட்ட உண்மைய சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு அது நர்மதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பவே சந்தேகமாயி இருந்துச்சு. ஏன் எல்லாரும் இவ்வளவு எமோஷனலா அவங்க கூட பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க யாருமே என்கிட்ட உண்மைய சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல. இப்ப அவங்க வேற ஊர விட்டு கிளம்ப போறதா சொல்லியிருந்தாங்க. ஒருவேள ஊர விட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அம்மு என் குழந்தைன்னு தெரியாமலே அவ மேல நான் பாசமா வச்சிருந்திருக்கேன். ஆனா, இப்ப அம்மு என் குழந்தைன்னு தெரியும்போது அவள விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? அப்படின்னு இங்க காவேரி போட்டு அழுகுறாங்க. உடனே நிவின், சாரதா எல்லாரும் இப்பவே கிளம்புவோம். விஜய் கிட்ட உண்மைய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிவின் விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய் ஃபோன எடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே வேகமாவும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா விஜய் பேக்லாம் எடுத்துட்டு காவேரி அ இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவ கூப்பிட்டுட்டு, தாத்தாவையும் கூப்பிட்டு ஊர விட்டு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. பேக் எடுத்துட்டு கிளம்பி போனதும், இங்க காவேரி வேகமா விஜய் போய் கட்டி பிடிச்சுட்டு, "என்ன மன்னிச்சுடுங்க விஜய், என்ன மன்னிச்சுடுங்க. உண்மையெல்லாம் நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே. ஒவ்வொரு தடவையும் நான் உங்கள தூக்கி எறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம், நீங்க உண்மைய சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு மூஞ்சில அடிச்சு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் இவ்ளோ பெரிய உண்மைய எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்க? என் குழந்தையோட என்னால சேர்ந்து வாழ விடாம பண்ணிட்டீங்க. எல்லாரும் தப்பு பண்ணிட்டீங்க" அப்படின்னு காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் நிவின பார்க்குறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு, "நர்மதா எல்லா உண்மையும் சொல்லிட்டா. காவேரிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு விஜய். இனிமேலு காவேரி உங்க கூட தான் இருப்பா" அப்படின்னு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் காவேரிய கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அம்மு பார்த்துட்டு காவேரி, நீ தான்டா அ என் பொண்ணு. நான் தான்டா உன் அம்மா. இத்தன நாளா அம்மா எங்கேயோ போயிருக்காங்கன்னு உங்க அப்பா சொன்னாங்கல்ல. அது வேற யாரும் இல்லடா. நான் தான்டா. இதுவே தெரியாம நான் இருந்திருக்கேன். என் பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்படி ஒரு துரதிர்ஷ்டவதியா நான் இருந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுதுக்குறாங்க. நேரத்துல விஜய் காவேரி பார்த்துட்டு, "காவேரி இனிமேலு என்ன விட்டு போகாத காவேரி. என்னால தாங்கிக்கவே முடியல" அப்படின்ட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனே காவேரி, "எனக்கு நினைவு தெரியாததுனால நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லாம இருந்தது சரி. ஆனா என்ன விட்டு போகணும்னு எப்படி முடிவெடுக்கலாம்?" அப்படி சொல்லிட்டு காவேரி விஜய் பார்த்து கேட்குறாங்க. பிறகு, "நீ தான் என்னவே உனக்கு பிடிக்கவே இல்ல. இவ்வளவு தூரம் நான் உன்ன லவ் பண்ணியும், ஆனா என்ன உனக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு ஏத்துக்க முடியல காவேரி. அதனால தான் நான் இந்த ஊர விட்டு போகலான்னு முடிவெடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிவினுக்கும் சந்தோஷமா இருக்குது. இங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சாரதாவும், கங்கா, யமுனா எல்லாரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்களும் எப்படியோ மாப்பிள்ளையும் காவேரியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அம்முவையும் பார்த்துட்டு, "எங்க அம்மா கிடைச்சிட்டாங்க பாட்டி எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.